Hi students, today 12th Maths chapter 2 example 2.23 ல second sum பார்க்கலாம் 1 plus I root 3 இதுக்கு வந்து polar form கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ polar form எப்படி கண்டுபிடிக்கணும்? r cos theta plus I sin theta. இது ஃபஸ்ட்டு r கண்டுபிடிக்கணும். r கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ மாடுலஸ் ஆஃப் 1 plus I root 3 மாடுலஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். எக்ஸ் வந்து இந்த 1, y வந்து ஐயோட கோஎஃபிஷியன்ட் ரூட் 3. ஓகேவா? ஸோ ரூட் 1 ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் 3 ஸ்கொயர். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், ரூட் 3 ஸ்கொயர் பண்ணும்போது வெறும் 3 மட்டும் வரும். ஸோ ரூட் 1 + 3, 1 3 ப்ளஸ் பண்ணும்போது 4. ஸோ ரூட் 4 ரூட்லேருந்து வெளியே எடுக்கும்போது 2 வருது. ஸோ r = 2. ஓகேவா? r கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து தீட்டா கண்டுபிடிக்கணும். தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு இது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குதுன்னு ஃபஸ்ட் கண்டுபிடிக்கணும். இதுவும் ப்ளஸில் தான் இருக்குது, இதுவும் ப்ளஸில் தான் இருக்குது, ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. ஸோ எக்ஸும் ப்ளஸ்ஸு ஒய்யூ ப்ளஸ்ஸுங்கும் போது இது வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் வருது. ஸோ சின்ஸ் 1 + I root 3 லைஸ் இன் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ வந்து ஆல்ஃபா தான். ஓகேவா? தீட்டா = ஆல்ஃபா. ஸோ தீட்டா = ஆல்ஃபான்னு எழுதிக்கலாம். ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறதுக்கு tan inverse modulus of y/x ஈக்குவல் tan inverse modulus of ஒய்யோட வேல்யூ என்னது? பாருங்க, 1 + I root 3 இருக்கா, 1 + I root 3 இருக்கா. ஸோ ஒய்யோட வேல்யூ ரூட் 3. ஸோ எக் பதிலாக ரூட் 3 போட்டுக்கலாம். எக்ஸோட வேல்யூ 1. ஸோ ரூட் 3/1. ஓகேவா? ரூட் 3/1னாலும் ரூட் 3 மட்டும் தான். 1 கீழே போட்டாலும் ஒன்று தான், போடலைனாலும் ஒன்று தான். ஸோ ஆல்ஃபா = tan inverse ரூட் 3. tan inverse ரூட் 3யோட வேல்யூ என்ன? tan inverse ரூட் 3யோட வேல்யூ π/3. ஸோ அதுக்கு பதிலாக π/3ன்னு போட்டுக்கலாம். ஆல்ஃபா = π/3. இப்போ தீட்டா கண்டுபிடிக்கலாம். தீட்டா = ஆல்ஃபா தான். ஸோ ஆல்ஃபா என்ன வேல்யூ வந்துச்சோ அதே தான் தீட்டா. ஸோ தீட்டா = π/3. நெக்ஸ்ட்டு போலர் ஃபார்மில் எழுதிக்கலாம். 1 + I root 3 = r cos theta plus I sin theta. ஆருக்கு பதிலாக 2 நம்ம கண்டுபிடிச்சோம்ல, r 2. ஸோ ஆருக்கு பதிலாக 2, cos தீட்டாக்கு பதிலாக π/3 ப்ளஸ் I sin தீட்டாக்கு பதிலாக π/3. ஓகேவா? அடுத்த லைனில் 2kπ மட்டும் ஆட் பண்ணி எழுதிக்கலாம். இந்த 2 அப்படி எழுதிட்டு cos π/3 + 2kπ ப்ளஸ் I sin π/3 + 2kπ. k belongs to z. ஓகேவா? அந்த 2kπ மட்டும் எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணுறோம். போலர் ஃபார்ம் கேட்டால் இது மாதிரி எழுதணும். ஓகேவா? அவ்வளோதான். தேங்க்யூ.